பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் கதிர் மற்றும் ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வைத்தது கோமதிதான் என்ற உண்மை குடும்பத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. அதை கேட்டு பாண்டியன் அதிர்ச்சியில் இருக்கிறார். அதாவது இன்றைய ப்ரோமோவின் ஆரம்பத்தில் சக்திவேல் கூறுகிறார், ராஜி விஷயத்தில் நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாது என்று உண்மையிலேயே நினைத்திருந்தால் கதிர் ராஜியை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து ஒப்படைத்திருக்க வேண்டும். அத்தோடு நிற்காமல் ஒருவேளை அம்மா வழியாக வரவேண்டிய சொத்தை ராஜியை வைத்து ஆட்டையை போடலாம் என்று கதிர் நினைத்து விட்டானோ என்று அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சக்திவேல் உரக்க கூறுகிறார். இதை கேட்ட பாண்டியன் மிகுந்த கோபத்துடன் எதுவும் பேசாமல் எழுந்து அங்கிருந்து சென்று விடுகிறார். பாண்டியன் எழுந்து போனதையும் பொருட்படுத்தாமல் சக்திவேல் மீண்டும் தனது அம்மாவை பார்த்து எந்த காரணத்தை கொண்டும் கதிர் ராஜி விஷயத்தில் தலையிட்டிருக்கவே கூடாது. இவன் ஒரு கேடுகெட்ட ஜென்மம். இவனைப் போய் என் பேரன் என்று எப்படி நீ கொஞ்சிக் கொண்டிருக்கிறாய் என்று கடுமையாக கேட்கிறார். சக்திவேல் பேசிக் கொண்டிருக்கும் போது கோமதியின் முகம் கோபத்தில் சிவந்து விடுகிறது. அவர் பேசி முடிந்ததும் அண்ணே உரக்க நிறுத்து என்று கூறுகிறாள். இதனைத் தொடர்ந்து முத்துவேல் கடும் கோபத்துடன் என் பொண்ணு விஷயத்தில் முடிவு எடுக்க நீ யார் என்று கோமதியை பார்த்து கேட்கிறார். இந்த அனைத்தையும் ஒருபுறம் நின்று கேட்டுக்கொண்டிருந்த பாண்டியன் மிகுந்த அதிர்ச்சியும் கோபமும் அடைகிறார். மேலும் முத்துவேல் கோமதியை பார்த்து கத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார். அவரின் பின்னால் மாரியும் ராஜியின் அம்மாவும் சென்று விடுகிறார்கள். மறுபுறம் கோமதி பாண்டியனிடம் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாள். என்னங்க, நான் எதையும் கெட்ட எண்ணத்தோடு செய்யவில்லை. அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் என்று கூறுகிறார். இதற்கு பதிலாக பாண்டியன் கோபத்துடன், புருஷன் பொண்டாட்டிக்கு இடையிலான நம்பிக்கை ஒருமுறை உடைந்து விட்டால் அது உடைந்த கண்ணாடியை போன்றது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறார். இப்படியாக இன்றைய ப்ரோமோ முடிவடைகிறது. அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் அடுத்தடுத்த உண்மைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் மயிலின் உண்மை தெரிய வந்த பிறகு இந்த சீரியலில் கதையில் வேகம் எடுத்திருக்கிறது. மயிலை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று சரவணன் நோட்டீஸ் அனுப்ப, அதற்கு மயில் அம்மா தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்தினார்கள் என்று பாண்டியன் குடும்பத்தின் மீது வழக்கு தொடர்ந்து குடும்பத்தை ஒரு நாள் முழுக்க ஸ்டேஷனில் வைத்துவிட்டார். இந்த பஞ்சாயத்தில் பாண்டியன் குடும்பத்திற்காக பாண்டியனின் மனைவி கோமதியின் அண்ணன்கள் வந்திருந்தனர். இதனால் இனி பிரிந்திருந்த இரண்டு குடும்பமும் இனி சேர்ந்துவிடும் என்று நினைத்திருந்த நேரத்தில்தான் இப்போ புது பிரச்சனை வந்திருக்கிறது. ராஜியும் கோமதியும் மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வருவதை சக்திவேல் விரும்பவில்லை. காரணம், இவங்க 2 பேரும் வந்தால் சொத்து பாதியாக பிரிந்துவிடும். அப்படியென்றால் நம்முடைய மகனுக்கு முழு சொத்து வராது என்று சக்திவேல் பிளான் போட்டிருக்கிறார். இதனால் எப்படியாவது குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று சக்திவேல் நினைத்திருந்த நிலையில் இப்போது அதற்கான சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கிறது. தனக்கு உதவி செய்ததற்காக கோமதி தன்னுடைய அண்ணன்களை விருந்துக்கு சாப்பிட வர வைத்திருந்தார். சாப்பிட வந்த இடத்தில் தான் சக்திவேல் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கிறார். அதாவது ராஜியுடைய கல்யாணத்தை வைத்து பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறார். ராஜி ஒருத்தனால் ஏமாற்றப்பட்டு விட்டாள் என்ற உண்மை தெரிந்ததும் கதிர் நல்லவனாயிருந்தா பொண்ணை கூட்டிக் கொண்டு எங்க வீட்டில் தானே விட்டிருக்கும். அவன் அம்மா மூலமாக சொத்து கிடைக்கவில்லை என்றதும் ராஜி மூலமாக அந்த சொத்தை வாங்கிவிடலாம் என்றுதான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் என்று அசிங்கப்படுத்தி பேசுகிறார். இதனால் கோபமான கோமதி, நான் தான் கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தேன் என்ற உண்மையை சொல்லிவிடுகிறார். இதை கேட்டு பாண்டியன் அதிர்ச்சியில் இருக்கிறார். அப்போது என் பொண்ணு வாழ்க்கையில் முடிவெடுக்க நீ யார் என்று முத்துவேல் கோபத்தில் திட்டுகிறார். அப்போது சக்திவேல் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, இத்தோட உங்க குடும்பத்தை நாங்க தலை முழுகிறோம் என்று உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவும் இல்லை என்று கோபமாக வீட்டை விட்டு எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போகிறார். பிறகு கோமதி பாண்டியனிடம் மன்னிப்பு கேட்க, அதற்கு பாண்டியன் புருஷன் பொண்டாட்டிக்குள் இருக்கிற நம்பிக்கை உடைந்து போய்விட்டது என்றால் அது ஒரு கண்ணாடி மாதிரிதான், ஒட்டி வைக்க முடியாது என்று சொல்கிறார். இதனால் வரும் வாரத்தில் இதை வைத்து பஞ்சாயத்து தொடங்கப் போகிறது. ஒரு குடும்பம், அதுவும் பல தலைமுறைகளாக ஒன்றாக வாழ்ந்த குடும்பம். அந்த குடும்பத்தின் அடையாளம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உடையும் தருணம்தான் ஒரு வீட்டை இரண்டாக பிளக்கும். இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 அதற்கே உயிரோட்டமான சாட்சி. அதாவது உணவு மேசையில் ஆரம்பமான போர்க்களம். வீட்டில் சாப்பாடு நடக்கிறது. ஆனால் அந்த சாப்பாட்டில் ருசி இல்லை. அனைவரின் முகத்திலும் ஒரு பதற்றம். ஒரு வார்த்தை தவறினால் போதும் குடும்பமே குலுங்கும் நிலை. அந்த அமைதியை உடைத்தது சக்திவேலின் குரல்.
ராஜி விஷயத்தில் நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாது என்று நினைத்திருந்தா கதிர் ராஜியை நம்ம கிட்டத்தானே கொண்டு வந்து ஒப்படைத்திருக்க வேண்டும். இந்த ஒரு வாக்கியம் ஒரு அம்பு போல சென்று குத்தியது. அது மட்டும் அல்ல, அடுத்த வாக்கியம் அதைவிட கொடியது. ஒருவேளை அம்மா வழி வரவேண்டிய சொத்தை ராஜியை வைத்து ஆட்டையை போடலாம் நினைச்சிட்டானோ கதிர். ஒரு நொடியில் சாப்பாடு மேசை நீதிமன்றமாக மாறியது. கதிர் குற்றவாளி, ராஜி ஒரு கருவி போல சித்தரிக்கப்பட்டாள். பாண்டியன் மௌனம் காத்த தருணம் அது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் பாண்டியன் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவருடைய மௌனம் 1000 வார்த்தைகளை விட கனமாக இருந்தது. அவர் எழுந்தார். எந்த பதிலும் இல்லை, எந்த வாதமும் இல்லை. அந்த எழுந்து போன நடை ஒரு தந்தையின் அவமான நடை. சக்திவேல் நிற்காத நஞ்சு வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தன. பாண்டியன் எழுந்து சென்றதும் சக்திவேல் நிற்கவில்லை. அவர் தன் அம்மாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் ஒரு குடும்பத்தின் அடித்தளத்தையே குறைக்கும் வார்த்தைகள். எக்காரணத்தைக் கொண்டும் இவன் ராஜியை திருமணம் செய்திருக்கவே கூடாது. இவன் ஒரு கேடுகெட்ட ஜென்மம். இவனைப் போய் என் பேரன் என்று கொஞ்சிக் கொண்டு இருக்கிறாய். இந்த வார்த்தைகள் கதிரை மட்டுமல்ல, ஒரு தாயின் மகன் மீதான நம்பிக்கையையே கொன்றது. கோமதி உள்ளுக்குள் கொதிக்கும் நெருப்பு. இந்த எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுடைய முகம் கோபத்தில் சிவந்தது. கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனால் கொந்தளிப்பு இருந்தது. அந்த நேரத்தில் அன்னை ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள், நிறுத்து என்று. அந்த நிறுத்து ஒரு வார்த்தை அல்ல, ஒரு கட்டளை. ஒரு தாய் சொன்ன இறுதி எச்சரிக்கை. முத்துவேல் தந்தையின் வெடிப்பு அடுத்ததாக வெடித்தது. முத்துவேல், என் விஷயத்தில் முடிவு எடுக்க நீ யார்? இந்த கேள்வி ஒரு மாமனார் மாப்பிள்ளை பிரச்சனை அல்ல, ஒரு தந்தையின் உரிமை குரல். கோமதியை பார்த்து முத்துவேல் கத்தினார். அந்த குரலில் கோபம் மட்டும் அல்ல, அவமானமும் இருந்தது. பாண்டியன் உள்ளுக்குள் உடையும் மனிதன். இந்த எல்லாவற்றையும் ஒரு மூலையில் பாண்டியன் கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் அதிர்ச்சிக்கு அதிர்ச்சி மேல் கோபம். தன் மனைவி எடுத்த முடிவு, தன் குடும்பம் இப்படி பேசுவது, தன் மகன் மீது விழும் குற்றச்சாட்டு அனைத்தும் சேர்ந்து அவரை உள்ளுக்குள் உடைத்தது. பிரிவு உடனடியாக தொடங்குகிறது. முத்துவேல் கத்திவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். அவருக்கு பின்னால் மாரி மற்றும் ராஜியின் அம்மா. ஒரு குடும்பம் ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த நொடியில் மனசு மனசாக பிரிந்தது. கோமதியின் மன்னிப்பு தாமதமான உண்மை. வீடு வெறிச்சோடி நிற்கிறது. அந்த நேரத்தில் கோமதி பாண்டியனை பார்த்து கையெழுத்து கும்பிடுகிறாள். என்னங்க, நான் எதுவும் கெட்ட எண்ணத்தில் செய்யவில்லை. அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது என்று தெரியாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டேன். இந்த மன்னிப்பு உண்மையா அல்லது பயத்திலா? பாண்டியன் இறுதி வார்த்தை உடைந்த கண்ணாடி. பாண்டியன் கோமதியை பார்த்தார். அந்த பார்வையில் கோபம் இல்லை, கண்ணீர் இல்லை, ஆனால் ஒரு கடைசி முடிவு. புருஷன் பொண்டாட்டிக்கு உள்ள நம்பிக்கை உடைஞ்சிச்சுன்னா அது உடைந்த கண்ணாடி மாதிரி. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை ஒட்ட வைக்க முடியாது. இந்த ஒரு வரி எபிசோட்டின் ஆன்மா. ராஜி கதிர் திருமணத்தை தானே நடத்தி வைத்த ரகசியத்தை உடைக்கிறார் கோமதி. இந்த உண்மை கோபமடைந்த அவரது அண்ணன்கள் குடும்பம் வெளியேற கணவன் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் இடையே விரிசல் உண்டாகியுள்ளது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த சில வாரங்களாக மயில் தொடர்பான சட்ட போராட்டங்கள் மற்றும் காவல் நிலைய பிரச்சனைகளால் பாண்டியன் குடும்பம் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தது. இந்த பிரச்சனையின் போது கோமதியின் அண்ணன்கள் நின்றதால் பிரிந்திருந்த இரு குடும்பங்களும் மீண்டும் இணைந்துவிடும் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடையே ஏற்பட்டது. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக கோமதி தன் அண்ணன் குடும்பத்தினரை தனது வீட்டிற்கு சிறப்பு விருந்திற்காக அழைத்திருந்தார். விருந்து உபசரிப்பின் போது எதிர்பாராத விதமாக பேச்சு கதிர் மற்றும் ராஜியின் திருமணத்தை பற்றி திரும்பியது. கோமதியின் அண்ணன் சக்திவேல் தனது வஞ்சகமான எண்ணத்தால் அந்த இடத்திலும் கலகத்தை மூட்டினார். கதிர் மற்றும் ராஜிக்கு இடையில் நடந்த திருமணத்தை மிகவும் கேவலமாக பேசிய அவர், கதிர் ஒரு சுயநலவாதி என்றும் ராஜியின் குடும்ப சொத்துக்களை அபகரிக்கவே கோமதி இவர்களை சேர்த்து வைத்து நாடகமாடுகிறார் என்றும் அடுக்கடுக்கான குற்றங்களை சுமத்தினார். தனது மகனின் நேர்மை பற்றி தவறாக பேசுவதைக் கண்டு பொறுமையிழந்த கோமதி ஆவேசத்தில் நீண்ட நாட்களாக மறைத்து வைத்திருந்த அந்த பெரிய ரகசியத்தை உடைத்துவிட்டார். கதிர் மற்றும் ராஜிக்கு நான் தான் முன்னின்று திருமணம் செய்து வைத்தேன் என்ற கோமதி ஊர் அறிய உண்மையை சொன்னது அங்கே இருந்த அனைவரையும் நிலைகுலையச் செய்தது. குறிப்பாக நீதியான வழியில் மட்டுமே நடப்பதாக கருதும் பாண்டியனுக்கு இது தனது முதுகில் குத்திய செயலாக தெரிந்தது. இதை கேட்டு ஆத்திரமடைந்த முத்துவேல், என் மகளின் வாழ்க்கையில் முடிவெடுக்க நீ யார் என்று கோமதியை கடிந்து கொண்டு தன் குடும்பத்துடன் பாண்டியன் வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த சம்பவத்தால் கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இடையிலான திருமண உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டது.
கோமதி மன்னிப்பு கோரியும் கணவன் மனைவிக்கிடையே இருக்க வேண்டிய நம்பிக்கை உடைந்துவிட்டது. அது உடைந்தால் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது என்று வேதனையுடன் கூறிவிட்டார். இந்த ரகசியம் வெளியானதைத் தொடர்ந்து பாண்டியன் குடும்பத்திற்குள் இருக்கும் ஒற்றுமை நிலைத்திருக்குமா அல்லது குடும்பம் சிதறுமா என்பதே வரும் வாரங்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது.